வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு செய்தி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் 2024 ஜனவரி 30, 31 தேதிகளில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னதாக டெல்லி பத்திரிகையாளர் மேத்யூ சாம்புவேல் மற்றும் சயான் வாளையார் மனோஜ் ஆகியோர் மீது மானநஷ்ட வழக்கு தொடுத்திருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆஜராக விலக்கு கோரி நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். அதை ஏற்ற ஒற்றை அமர்வு நீதிபதி அவரது இல்லத்துக்கு சென்று அவரது சாட்சியத்தை பதிவு செய்ய ஒரு வழக்கறிஞரை நியமித்திருந்தார். அதை எதிர்த்து பத்திரிகையாளர் மேத்யூ சாம்புவேல் வழக்கு தொடுத்த நிலையில் சட்டம் அனைவருக்கும் சமம் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கோரிக்கையை ரத்து செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2024 ஜனவரி 30 மற்றும் 31 தேதிகளில் உயர்நீதிமன்றத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தனர் இரு அமர்வு நீதிபதிகள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனவரி 30 மற்றும் 31 தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியம் பதிவு செய்ய அவகாசம் கோரி மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதை கருத்தில் கொண்டு அவருக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் இதை குறித்த மேலதிக தகவல்களை அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் காணலாம். இதை போன்ற புதிய அரசியல் சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து தமிழ் செய்தி யூடியூப் சேனலுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.